ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஹரிணி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிஏ முடிச்சுட்டு இவங்க தற்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களோட டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணுறதா முடிவில் இருந்தாங்க. பட் இவ்வளோ வருடமாக இவங்களுக்கு கிடைக்காதனால இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு இப்போ உடனடியாக திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னோட பொண்ணை நல்லபடியாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவராவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் என்னால் முடிஞ்ச அளவு ஓரளவு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. காடு ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவும் ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க மட்டும்தாங்க. அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தேசிகா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இது ஜாதியாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் பட் வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அவரை விவாகரத்து பண்ணிட்டு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணுங்கிறது தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய இவங்களுக்கு குழந்தைங்கலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி, என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.